ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நாங்கள் அம்மை ஃபேமிலியில் இருந்து தான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட லாலஸ் கேலக்ஸியோட நெக்ஸ்ட் பார்ட்டாக போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் லேட் வீடியோ. எனக்கு தெரியுது நான் ரொம்ப லேட் பண்ணுறேன் அப்படின்னு, பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்படியே விட்டுப்புட்டு 2 மாதம் கழித்து நான் எஃபெக்ட் போடுறதா தான் இருந்தேன். பட் இதை அப்படியேவும் விடவும் முடியலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த எஃப்எஃப் வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொல்கிறது, சுற்றி சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. என்னோடய வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்த வண்ணமாகவே இருக்குது. தென் மேரேஜாக இருக்குது, இதுன்னு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணவே முடியல. தனியாக டைம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னோடய நிலமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்றதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஓகேயா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோவை எப்படினாலும் இந்த எஃப்எஃப்பை எப்படினாலும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகேயா, இப்போதைக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, போன பார்ட் வந்து எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட் போட்டு எப்படியும் 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதை லைட்டாக ரீகால் பண்ணிடலாம். ஜங்குக் ஷாவை வச்சு பக்காவான ஒரு கேமை ப்ளே பண்ணியிருந்திருப்பான். அது உங்களை எப்படியாவது உங்கள் பிடிவாதத்துக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பயங்கரமாக ரியாக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. உங்களோட பொசசிவ்னஸை பயங்கரமாக தூண்டிவிட்டு அது மூலமாக அவன் எப்படியாவது உங்களை வந்து பர்ஸ்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருப்பான். அதே மாதிரி நீங்களும் பயங்கரமாக ரியாக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. ஹாலில் எல்லாருக்கும் முன்னாடி ஜங்குக்கை நீங்கள் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் தென் அவனை வார்ன் பண்ணியிருந்திருப்பீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நான் பயங்கரமாக வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வேகத்தில் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசணுன்னு ரூமுக்கு வரும்போது தான் உங்களுக்குள்ள ரொமான்டிக்கான டாக்ஸ்லாம் போய் அன்றைக்கி தான் உங்களுடைய ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்க ஜங்குக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். அது என்னென்னா, ஜங்குக் அப்பாவுடைய சீக்ரெட் லாக்கரில் ஒரு பேப்பர்ஸ் வந்து கிடச்சிருந்துருக்கும். அது என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட் ஜாயோடைய வீட்டுடைய லேண்ட் பேப்பர். ஸோ அந்த பேப்பர் அங்கே எதுக்காக வந்துச்சு, அதை எதுக்காக இந்த வீட்டில் உள்ளவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது சுத்தமாக உங்களுக்கும் அவனுக்கும் தெரியலை. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கோடைய அப்பாவுடைய சீக்ரெட் லாக்கர் ஜங்குக் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் ஜங்குக் அப்பாவோடைய சீக்ரெட் லாக்கர் ஜங்குக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற அந்த கல்ப்ரேட்டுக்கு தெரியாது. ஸோ அந்த லாக்கரை அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜங்குக்கிட்ட அந்த பேப்பர் கிடச்சிக்கிச்சு. இப்போ இதை வச்சு எப்படியாவது அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூவ் போய்கிட்டு இருக்கு. அதோடு தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போது அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா, பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸோ அல்லது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த டேயோட ஈவினிங் போலக்கா பெட்டில் உட்காந்து நீங்கள் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்குறீங்க. உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் நடக்குது, எதுவுமே உங்களால் யூகிக்க கூட முடியலை. ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது, பயங்கர டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமான லக்ஸரியான பர்சன்ஸ் தான். அவங்க நினச்சா வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. அவ்வளோ பணக்காரங்களாக இருந்துட்டு எதுக்காக ஜாயோட வீட்டு லேண்ட் மேலே அவங்க வந்து ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் அவங்க லேண்ட் பேப்பர் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொத்த தாட்டும் அதில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதையே வந்து நீங்கள் திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிற இந்த டைமில் அமைதியாக இருக்கிற அந்த ரூமில் டக்குன்னு ஒரு சத்தம், ஒரு மாதிரி அங்கே இருக்கிற லேண்ட்லைன் ரிங் ஆகுது. ஸோ இந்த ரூம்குள்ளே நீங்கள் வந்து இது நாள் வரைக்குமே அந்த லேண்ட்லைன் ரிங் ஆனதே கிடையாது. பிகாஸ் அது இது வரைக்கும் யாருமே ஆப்போசிட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணது கிடையாது. ஜங்குக்கோட ரூமை வந்து காண்டாக்ட் பண்ணது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த லேண்ட்லைன் மொபைல் ரிங் ஆகுது. அதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் அது வந்து இது வரைக்குமே வந்து நீங்கள் கால் பண்ணி தான் பேசியிருந்துருக்கீங்க இது வரைக்கும். ஆனால் இப்போது அது வந்து அங்கே ரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கல்ப் மொமெண்ட்லேயே பொறுமையாக அதை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே அப்படியே காலை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அந்த பக்கத்தில் இருந்து, "என்ன வயன்,
இவ்வளோ நாள் ரிங் ஆகாத லேண்ட்லைன்லேருந்து என்னடா கால் வருதுன்னு ரொம்ப பயந்து குழம்பி டவுட் ஆகி எடுக்கவா வேணாமா எடுக்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்து எடுக்கிறியா அப்படின்னு ஒரு வாய்ஸு இப்போ நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு யார் யாரை பேசுகிறது யார் என்ன வயன் உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணு நினச்சேன் ஒரே கேள்விக்கு இவ்வளோ நடுங்குற ஏ யார் பேசிகிட்ருக்க என்ன வேணும் உனக்கு இந்த இந்த நம்பருக்கு எதுக்காக கால் பண்ண யார் நீ முதல்ல அட வெயிட் வயன் என்ன அவசரம் என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆர்வமாக என்ன அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். இங்கே பாரு யார் நீ முதல்ல யாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசு. என்ன வயன் இப்போ தான் பயந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே என்னையவே மிரட்டுறியா? ஹே அவ்வளோ தைரியமானவனாக இருந்தா யாருன்னு சொல்லிட்டு பேசுடா. இப்போ மட்டும் நீ யாருன்னு சொல்லலை, அப்புறம் நான் ஜேகே கிட்டே போயிட்டு ஏய் வாயை மூடுறி. ஏன்னா ஜேகே பெரிய இவனா ஏன்னா அப்படி பிடிங்கிருவானா? என்ன ஆகுனா ஜேகே 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 என்னடி அவன் என்ன பெரிய பருப்பா? பார் என் கோவத்தை கிளறின அப்புறம் நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயத்த நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க. குட். எல்லாரோடைய விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருந்த எனக்கு நீ ஒரு பிரச்சனையாக மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ என் கண்ணை தப்பி நீ போயிட்டல்ல. உன்னை நான் ஒரு ஆளாகவே மதிக்கலை, ஆனால் என்னுடைய லைனில் நீ க்ராஸ் பண்ணுற அளவுக்கு வருவேன்னு நான் கெஸ் பண்ணவே இல்லை. இதோ பார், நீ எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் நினச்சேன்னா இப்போவும் உன்னை என்ன வேணால் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்க, ஸோ உன்னை நான் அழகாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுறீங்க. என்ன வயன் காண்டாகுதா? பாரு வயன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? என் லைனில் யாராவது க்ராஸ் ஆகிற வரைக்கும் அவங்கள நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் ஏன் லைனில் க்ராஸ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் அது யாராக இருந்தாலும், எப்படி யாராக இருந்தாலும் அவங்கள இருக்கிற இடமே தெரியாமல் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய வழியில் நீ டிஸ்டர்ப் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காத. உன் வேலையை பார்த்தியா, ஜங்குக்கும் லவ் பண்ணியா, ரொமான்ஸ் பண்ணியா, அதோட முடிச்சுக்கோ. என் வழியில் வரணும்னு நினச்ச அப்புறம் நீ எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஜங்கு கூட இருந்துட்டா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? பார்வயன், இப்போ இந்த செகண்ட் நான் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறதுலேருந்து வெளியே வந்துடு. புரியுதா? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஸோ உனக்கு ஸ்வீட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இதை கேட்டுட்டு ஒழுக்கமாக உன் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்லை அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் பயங்கரமாக கோவம் ஆகிட்டு, டேய் பொறுக்கி நாயே, பேர் சொல்லக்கூட தைரியம் இல்லாத நீ எல்லாம் என்னை மிரட்டுறியா? என்ன உன்னால் என்னை என்ன பண்ணிட முடியும்? என்னடா பண்ணிடுவ? உன்னால் என்ன முடிஞ்சதோ அதை பார்த்துக்கோ. இங்கே பாரு, நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னை பற்றி நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாய் பேசுகிறீங்க. என்ன வயன், என்கிட்டே சேலஞ்ச் பண்ணுறியா? இந்த சேலஞ்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட நீ வம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். பார், நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ எப்படி மிரட்டினாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்து நான் பயந்துருவேன் மட்டும் நினைக்காத. ஆனால் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன தெரியுமா? இது நாள் வரைக்கும் நீ யாருன்னு தேடிட்டு இருந்த என்கிட்டயே உன்னை நீ காமிச்சு கொடுத்துருக்க. சீக்கிரமே உன்னை நான் கண்டுபிடிச்சி உன் முகத்தில் கிழிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்றீங்க. இப்போ அந்த பக்கத்தில் இருந்த அந்த பர்சன், அப்படியா, அவ்வளோ கிடச்சிருக்கா உனக்கு? சரி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், முடிஞ்சா என்னை நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கால் கட் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறீங்க.
யாருன்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே நீங்கள் குழப்பமாக நின்றுட்டுருக்குற இந்த டைமில் உங்களுடைய ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே படக்குன்னு திரும்ப அங்கே ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்து நடந்து வந்துட்டுருக்குறான். ஸோ வேக வேகமாக நீங்கள் ஜங்குக் கிட்ட போயிட்டு அவனுடைய கையை அப்படியே பிடிக்கிறீங்க. பட் உங்கள் கை ஒரு மாதிரி நர்வஸில் லைட்டாக ஷிவர் ஆகுது. ஸோ ஜங்குக் நீங்கள் நார்மலாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, "ஏய் வயன், என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? என்ன கையெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கு? வயன், உடம்பு எதாவது சரியில்லையா என்ன?" அப்படின்ட்டு உங்களுடைய நெக்கு, தென் உங்களுடைய அந்த ஃபோர்ஹெடு அங்கெல்லாம் வந்து கை வச்சு செக் பண்ணுறான். "அது இல்லை ஜங்குக், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன்" அப்படின்ட்டு ஜங்குக்கை வேக வேகமாக கூப்பிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு நடந்த எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அந்த ஃபோன் காலில் பேசின எல்லாத்தையும். ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருந்தவன் அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜங்குக் வெளியே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. ஒரு பக்கம் ஜங்குக்கு ஒரு க்யூரியஸ், அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பயங்கர கோவம், பிகாஸ் அவன் பேசின பேச்சு அப்படி. ஸோ அவன் சொன்ன எல்லாத்தையுமே டிட்டோவாக அப்படியே நீங்கள் ஒப்பிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அவன் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, "இப்போ நினச்சா கூட உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நான் இருக்கும்போது என்னோடய ஆளை அவன் யார், அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு கோவம் ஜங்குக்கு பயங்கரமாக. ஸோ உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே வேகமாக கார் எடுத்துகிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். ஸோ வேகமாக அவனோட ஆஃபீஸில் இருக்கிற கால் வந்து ட்ரேஸ் பண்ணுற ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூமில் போயிட்டு ஜங்குக்குடைய ரூமில் இருக்கிற அந்த லேண்ட்லைனோட நம்பரை கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ண சொல்கிறான். ஸோ அவங்களுமே அதை கடன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் ஜங்குக்கும் நர்வஸாக பின்னாடி நின்று அந்த மானிட்டர் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அந்த கால் வந்து இந்த டைமிங்கில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த காலை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த ஆப்போசிட் பர்சன் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து லொக்கேஷன் உங்களுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு அதுவும் எங்கேருந்து தான் பேசியிருக்கிறான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டவுட்ஃபுல் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் செக் பண்ண சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே காமிக்குதுன்னா ஜாயோட வீடு. ஸோ ஜாயோட வீட்டில் இருக்கிற ஒரு லேண்ட்லைனில் இருந்து தான் அவங்களுக்கு கால் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக குழம்புறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா ஜாயோட வீட்டில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஜாயோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வருது, அவன் யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது. ஸோ ஜங்குக்கோட கையை பிடிச்சி நீங்கள் அப்படியே உழுக்குறீங்க. "இங்கே பாரு ஜங்குக், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை என் கையாலேயே நானே கொல்லணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜாயோட வீட்டில் இருந்து கால் பண்ணி என்னை மிரட்டியிருப்பான். எனக்கு இப்போவே அப்படியே கோவமாக வருது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு டக்குன்னு அவங்க ஷோல்டரை பிடிச்சிட்டு, வயன் கொஞ்சம் காம் டவுனாக இரு, வீட்டில் போய் பேசிக்கலாம், அமைதியாக இரு வயன்" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே, இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் என்னால் அவனை எதுவுமே செய்ய முடியலையே ஜங்குக், நான் வேஸ்ட்டு, நான் ஜாய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்போ ஜங்குக் டக்குன்னு அங்கே 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு, "துபார், என்ன இப்போது, அவன் இன்றைக்கி தானே அவங்ககிட்ட பேசியிருக்கிறான், வெயிட் பண்ணு, அவனே நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஸோ சீக்கிரமே நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம், புரியுதா? யாராக இருந்தாலும் சரி, உனக்கு தெரியும்ல ஜாய் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, அவளை போய் அப்படி பண்ணியிருக்கான், எனக்கு மட்டும் கோவம் இல்லையா? வெயிட் பண்ணு, சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சி அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்" அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அவங்க கூப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். இப்போ ஜங்குக் காரை ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க. நீங்களாகவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜங்குக் உங்கள் டைஸ் மேலே அப்படியே கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ரியலைஸ் ஆகிட்டு அவனை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. "இதோ பாரு வயன், எதையும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன்"
எனக்கு தெரியும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் நிதானமாக யோசிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போது நீ அவசரப்பட்டு என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும். நம்ம எதுவாக இருந்தாலும் யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை புரிஞ்சுதா? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணாலோ ஈஸியாக அவன்கிட்ட நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவனை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னா நம்ம பொறுமையாக இருக்கணும். யோசிக்கிறத விட நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? அப்போ நீங்களும் ஒரு மாதிரி லைட்டாக ஓகேன்னு மாதிரி தலையை ஆட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸில் லைட்டாக அப்படியே டேப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு அவனுடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவனும் உங்களோட ஹெட் மேலே அவனோட ஹெட்டை லைட்டாக சாய்ச்சிட்டு அந்த காரை வந்து பொறுமையாக ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு மாதிரி இப்போது உங்களுக்கு காமாக ஃபீல் ஆகுது. ஒரு அமைதியான ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி அவன் ஷோல்டரில் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஃபீல் ஆகிட்டு படுத்துட்ருக்குறீங்க. ஸோ இதே ஃபீலில் கார் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் கேஷுவல் ஆகிட்டு உங்களுடைய அந்த ஓவர் திங்க்லேருந்து கொஞ்சம் வெளியே வரீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே காரை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்களும் அவனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹாலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது அங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ஹாலில் தான் அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு அப்படி பார்த்துட்ருக்குறீங்க. நேற்று பண்ண வேலைக்கு இன்றைக்கி வந்து எல்லோரும் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவங்கக்கிட்ட எந்த பயத்தையும் காமிச்சிக்காமல் கொஞ்சம் தைரியமாகவே நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ ஜங்குக் அங்கேருந்து உங்களை எப்படியாவது மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் உங்கள் கையை பிடிச்சி அந்த அப்ஸ்டேர் பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான். அப்போ ஜங்குக்கோட சித்தப்பா ஜங்குக் பேரை சொல்லி கத்துறாரு. ஸோ ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலான பார்வையில் அவங்கள பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்படியே வெறியாகுது. வர்ற கோவத்துக்கு எல்லோரையும் பலார்னு இழுத்துடலாம் போல் வருது. ஆனாலும் உங்களால் இப்போ என்ன செய்ய முடியும்? ஸோ நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ ஜங்குக்கோட சித்தப்பா அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறாரு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. நேற்று பண்ண வேலைக்கு இன்றைக்கி அவர் ரியாக்ட் ஆகுறாருன்னு நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு பயத்தில் ஜங்குக்கோடைய ஷோல்டர் பின்னாடி அப்படியே லைட்டாக ஒரு ஸ்டெப் பேக் போய் மறையிறீங்க. இப்போ டக்குன்னு அவர் உங்கள் கையை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறாரு. ஸோ ஜங்குக் வந்துட்டு உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அவர் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு பலார்னு ஒரு அறை. இப்போ ஜங்குக்கே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இருந்தாலும் ஒரு மாதிரி அவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். பிகாஸ் அவங்க அப்பா கிட்ட என்ன ரெஸ்பெக்ட் அவன் வந்து காமிப்பானோ அதே ரெஸ்பெக்ட் அவருடைய சித்தப்பா மேலே இருக்குது. ஸோ அவரால் எதுவுமே பேச முடியல. அமைதியாக நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஷாக் ஆகிட்டு அப்படியே நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நீ கெடுத்துட்டல்ல அப்படிங்கிறாரு. அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்களை பின்னாடி இழுத்துட்டு சித்தப்பா என்ன பண்ணுறீங்க? அவள் என்னுடைய பொறுப்பில் இருக்கா. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவளை நீங்கள் அடிக்கிறீங்க? என்ன ஜங்கோ, என்னையவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இல்லைப்பா, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக அவளை அடிக்கிறீங்க? தோ பார், அவள் என்ன உன் ஒய்ஃபா? இல்லை, அவள் ஒரு அக்யூஸ்டு தானே. அவளை எதுக்கு முதல்ல நீ வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கிற? ஒரு அக்யூஸ்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி கால் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்குறான். இப்போ இப்படி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு அவர் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வச்சு லைட்டாக ஆக்ஷன் பண்ணுறாரு. அங்கேருந்து தப்புன்னு ஒரு 6 பேர் ஓடி வரானுங்க. பார்த்தா போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறானுங்க. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவன் வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ சித்தப்பா அந்த கையை பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, இந்த பார் ஜங்குக், உன்னோட பர்சனல் விஷயத்தில் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை நீ நாசமாக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன். நான் அந்த இடத்த சரி பண்ண வேண்டியது என்னோடய கடமை. ஸோ உங்கள் அப்பாவோட இடத்துலேருந்து இனிமேல் நான் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கு தானே வந்திருக்கிறேன். அவளை விடு
அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். என்னடா இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவர் அரைஞ்ச அறையில் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வழிய நின்றுட்டுருக்குறீங்க. அவளை விடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனோட ஹேண்ட் ஒரு மாதிரி லூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஹோப் ஒரு மாதிரி உடையுது. அவன் என்ன கையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இப்போது ஜங்குக்கு உங்ககிட்டே இந்த கொஞ்சம் நகர்ந்து நிற்க அங்கே இருக்கிற அந்த போலீஸ்லாம் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஹேண்ட் கேஃப் போடுறாங்க. ஸோ ஜங்குக்கால் என்ன செய்கிறதுன்னு முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் பாட்டுக்கு நிற்கிறான், எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஷாக் மூமெண்ட்லேயே அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்போது அங்கிள் சித்தப்பா அப்படியே அங்கே இருக்கிற போலீஸ் பார்த்துட்டு இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி கை வச்சு ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவங்க வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டே போகிறீங்க. உங்களுக்கு கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ ஜங்குக்கால் உங்களை பார்க்கவே முடியல. அவனுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இந்த மொமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் டக்குன்னு ரூம்குள்ளே ஓடிடுறான். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஜாலி. பிகாஸ் இந்த மாதிரி ஜங்க் பின்னாடி இருக்கிறதுனால நீ அந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்த. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அத்தனை பேருக்கு முன்னாடி ஜங்குக்கே கிஸ் பண்ணியிருந்திருப்ப. ஸோ இப்போ உனக்கு வந்து அவர் வச்சார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்டில் உங்களை பயங்கரமாக ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி தரன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே உங்களை வெளியே கூட்டிகிட்டு போக நீங்கள் அப்படியே ஒன்றுமே பேசாமல் உங்கள் பாட்டுக்கு ஏறி அந்த காரில் உட்காந்துட்றீங்க. ஸோ அந்த போலீஸ் கார் வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியே போகுது. இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலில் அவங்க ரூமுக்கு எந்திரிச்சு போகிறாங்க. ஒரு பயங்கர ஹாப்பி மூமெண்ட்டில். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி பயங்கர குழப்பத்தில் ரூம்குள்ளே போய்ட்டு அங்கேயும் நடந்துட்டுருக்குறான். இது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு. இப்போது உங்களுடைய மொத்த ஹோப்புமே ஜங்குக்கு மட்டும்தான். அவனை தாண்டி உங்களை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது இந்த நிமிஷம் அவனையே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய லைஃப் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நம்மளை வந்து ஜங்குக் பார்க்க மாட்டானா, நம்மளோட விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் அப்படியே பயங்கர யோசனையில் அந்த காரில் போய்கிட்டு இருக்கிறீங்க. கார் வந்து எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டே நீங்கள் இல்லாமல் உங்கள் மனசில் அத்தனை கேள்வி, அத்தனை குழப்பம் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ரொம்ப நேரமாக ட்ராவல்லையே இருக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகுறீங்க நீங்கள் ரொம்ப நேரமாக ட்ராவலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற ஃபீலே உங்களுக்கு இப்போ தான் வருது. நீங்கள் ஒரு மாதிரி படபடன்னு ஆகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஸோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. உங்களை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் உங்களுக்கு இந்த இடம் பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜங்குக். ஸோ ஜங்குக் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு ஹோப்போடு வந்திருந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய தைரியம் இருந்திருக்கும். ஸோ ஒரு அந்த குருட்டு நம்பிக்கையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்திருப்பீங்க. பட் ஜங்குக்கை நீங்கள் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்கள் முழுமுதற் நம்பிக்கையுமே வந்து ஜங்குக் மேலே மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஜங்குக்கால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற பட்சத்துக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நடுக்கத்தோடு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்க. ஸோ இப்போது அது கார் ஒரு பெரிய கேட்குள்ளே என்டர் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது ஜெயில் மாதிரி இல்லை, வேறு ஏதோ ஒரு பெரிய இடம் மாதிரி இருக்குது. லைக் ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. பயங்கர குழப்பத்தில் அந்த கார் உள்ளே போய் நிற்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறீங்க. இப்போ அந்த காரில் இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கீழே இறங்கிட்டு உங்களை வந்து வெளியே இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு அவங்கள கையை காலை பிடிச்சி கீழே இறக்கிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இறங்கி நின்றுட்டுருக்குறீங்க. அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அண்ட் தென் குழப்பம், பயங்கர குழப்பம். இங்கே எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் நீங்கள் ஒரு மாதிரி தகிச்சு போய் அங்கே நின்றுட்டுருக்குறீங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஜங்குக்கோடைய ரூமில் மறுபடியும் அந்த டெலிஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நர்வஸில் அங்கங்கே நடந்துட்டு இருந்த ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பொறுமையாக திரும்பி அந்த லேண்ட்லைனை பார்க்குறான். ஸோ ஜங்குக் இன்னுமே ஒரு மாதிரி குழப்பம் ஆகுறான். தென் ஒரு மாதிரி படபடப்பு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நீங்கள் கூட இல்லை. ஸோ உங்களை நினச்சா அவனுக்கு கவலையாக இருக்குது. அதே சேம் டைம் இந்த டைமில் அந்த கால் வருது அப்படின்றதுனால அவன் ரொம்ப பயந்துட்டு பொறுமையாக அந்த மொபைல் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். Thank you so much. Love you all. Tata, bye bye.